சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் புத்தகம் வாங்க வந்த அதிமுக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் புத்தக வாசிப்பு உள்ளிட்டவை குறித்து நியூஸ் 7 தமிழ் இடம் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். சென்னை தீவுத்திடலில் நடக்கக்கூடிய 39வது மாபெரும் புத்தக கண்காட்சியில் வாசித்தலையே சுவாசித்தலாக கொண்டிருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் சார் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட வாசிப்பு குறித்து ஒரு சில விஷயங்களை கேட்கலாம். ஐயா வணக்கம். ஒரு புத்தகம் வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதருக்கு எந்த அளவிற்கு ஒரு அத்தியாவசியமான ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன்? வாசிக்கிறவன் மட்டுமே யோசிக்கிறான். வாசிக்கிறவன் மட்டுமே வரலாற்றை திசை மாற்றுகிறான். வாசிக்கிறவன் மட்டுமே வாழ்க்கையின் சிகரத்தை தொடுகிறான். வாசிக்கிறவன் மட்டுமே மரணமலா பெருவாழ்வுக்கு உரியவனாக உயர்த்தப்படுகிறான். ஆகவே சுவாசிக்க மறந்தாலும் வாசிக்க மறக்கக்கூடாது. சார், இந்த புத்தக திருவிழாக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப ரசித்து வாசித்த புத்தகங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப சமூகத்துக்கு தேவையான புத்தகங்கள் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இல்லை, நான் கதை படிக்கிற மனநிலையில் நான் இப்பொழுது இல்லை. அது ஒரு காலம். அரவிந்தனையும் கல்கியையும் வாசித்து வாசித்து வளர்ந்த காலம் ஒரு காலம். நான் இப்பொழுது ஒரு தீவிரமான மேடை சொற்பொழிவாளன் ஆனதற்கு பிறகு செய்திகளை சேகரிப்பதற்கே நான் இப்பொழுது வாசிக்கிறேன். ஏனென்றால் உங்களைப் போன்ற ஊடகவியலாளர்களிடம் சிக்கி சின்னாபின்னமாகிவிடக்கூடாது என்று தகவல்களை திரட்டி கொள்வதற்காகவே வாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் இங்கே வந்ததற்கு பிறகு எம்டி வாசுதேவன் நாயர், மலையாளத்தில் புகழ்பெற்ற நாவலாசிரியர், அவருடைய இறுதி யாத்திரை, கேவி சைலஜா தொகுத்த தென்னிந்திய சிறுகதைகள், சுமதி ராம் அவர்களினுடைய கவிதை கோடிட்ட இடங்களை நிரப்பல், உண்மை மனிதர்களின் கதைகள், அறம் ஜெயமோகன், மனோஜ் குரூர் மலையாளம், தமிழில் கேவி ஜெயஸ்ரீ மொழிபெயர்த்து நிலம்பூத்து மலர்ந்த நாள், மம்முட்டியினுடைய 3ஆம் பிறை வாழ்வனுபவங்கள், கோயபல்ஸ் சிரிக்கும் குஜராத், அற்புதமான புத்தகம், அனில்குமார் எழுதியது, பா ஜெயப்பிரகாசத்தின் நஞ்சுண்ட பூமி, ₹1,00,000 கதைகள் ஐஸ்வர்யன், இத்தனையும் அம்சியில் இருந்து நான் வாங்கியிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். இத்தனை புத்தகங்களையும் புதிய வாசகர்களுக்கு நீங்கள் அறிமுகம் பண்ணியிருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த வாசகர்கள் இந்த புத்தகத்தில் இதையும் வாங்குவாங்க, இன்னும் நிறைய புத்தகங்களையும் படிப்பார்கள். ரொம்ப மகிழ்ச்சி சார் எங்கள் அரங்கத்துக்கு வந்ததுக்கு.